على رسول أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مبارك وهدى للعالمين صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم ينزل الله كل يوم على حجاج بيت الحرام 20 ومئة رحمة 60 للطائفين و40 للمصلين و20 للناظرين رواه البيهقي. وقال النبي صلى الله عليه وسلم من طاف بالبيت 50 مرة خرج كيوم ولدته أمه أو كما قال عليه الصلاة والسلام. நன்றியும் நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களை புனிதமிகு இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் அல்லாஹ் ஒன்று கூட்டி கடமையான ஜும்மாவுடைய தொழுகை நிறைவேற்று அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஹயாத்தில் ஆஃபியத்தில் ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்து நம்முடைய இந்த ஜும்மாவுடைய தொழுகை அல்லாஹ் கபூல் செய்து நம்முடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. கண்ணியம் நிறைந்தவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சுட்டரிக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியுள்ளான். மே மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் அக்கினி வெயில் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கடுமையான கொடுமையான வெயிலை வைத்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. நரக நெருப்பு என்பது இந்த உலகத்தினுடைய நெருப்பை விட 70 மடங்கு கொடியது. அந்த 70 மடங்கில் 1 மடங்கு தான் இந்த உலகத்தில் நமக்கு நெருப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நரகம் வருடத்தில் 2 முறை அது மூச்சு விடுகிறது. ஒன்று வெயில் காலத்தில், கோடை காலத்தில், மற்றொன்று குளிர் காலத்தில் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நெருப்பு என்ற நரகமும் குளிர் என்ற நரகமும் அது மூச்சு விடுவதனால் குளிர் காலத்தில் நமக்கு குளிர் அதிகமாகின்றது, வெயில் காலத்தில் வெயில் அதிகமாகின்றது. ஆக அந்த மூச்சுக்கே எவ்வளவு பெரிய எஃபெக்ட்னு சொன்னால், அப்போ உண்மையான இந்த உலகத்துடைய நெருப்பை விட 70 மடங்கு அதிகமான உஷ்ணம் உள்ள அந்த நெருப்புக்கு எவ்வளவு சக்தி இருக்கும். அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. வகீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு அல்லாஹ் முற்றிலும் நம்மை பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினந்தோறும் காலையிலும் மக்ரிப் பிறகும், ஃபஜ்ருக்கு பிறகும் மக்ரிப் பிறகும் ஒரு சின்ன துஆ ஓத சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் என்று 7 முறை யார் ஃபஜ்ருக்கு பிறகும் மக்ரிப் பிறகும் ஓதிக்கொள்வார்களோ அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் என்று அல்லாஹ் அத்தகைய பாதுகாப்பை நமக்கு இன்மையிலும் மறுமையில் தந்துள்ளாராக. அடுத்தபடியாக நமக்கு 4ஆம் தேதி நம்ம நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் வெளியிட இருக்கின்றார்கள். மதவாத சக்தியை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து மதசார்பற்ற ஆட்சியாளர்களை, மதத்தின் பேரில் ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாத்து பொதுப்படையான நாட்டை, நாட்டு மக்களையும் நன்மையான பாதையில், வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை அல்லாஹ் நமக்கு தந்துள்வானாக. அவர்களை வெற்றியடைய செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹம்னா வ லா யஹாஃபு ஃபீனா யா ரப்பல் ஆலமீன். எங்கள் மீது கருணை காட்டாத, எங்கள் மீது உன்னுடைய அச்சம் இல்லாத அத்தகைய ஆட்சியாளர்கள் விட்டு யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாப்பாயா என்று துஆ செய்தார்கள். அந்த துஆவுக்கு உரித்தானவர்களாக நல்ல ஆட்சியாளர்கள் வருவதற்கு, இந்தியா முழுவதும் வருவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். அவன்தான் ஹஸ்புனல்லாஹ், நமக்கு போதுமானவனாக இருக்கின்றான். வ நிஅமல் வக்கீல், பொறுப்பாளர்கள் அவன்தான் நல்லவன். வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர்,
எஜமான்களில் அவன்தான் நல்லவன், உதவியாளர்கள் அவன்தான் நல்லவனாக இருக்கின்றான். ஆகிய அத்தகைய வல்லவனாகிய நல்லவன் நமக்கு எல்லா நிலையிலும் எல்லாவித தீமையான சக்தியை விட்டு பாதுகாத்து நன்மையான விஷயங்களை நமக்கு எந்நேரம் தந்துள்வானாக. அடுத்தபடியாக மாஷா அல்லாஹ் 5ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய தமிழகத்திலிருந்து 750 ஹாஜிமார்கள் 6275 ஹாஜிமார்கள் மாஷா அல்லாஹ் நம்முடைய தமிழகத்திலிருந்து சென்னை ஏர்போர்ட்டிலிருந்து ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கின்றார்கள். அல்லாஹ் அந்த ஹாஜிமாவுடைய ஹஜ்ஜுடைய பயணங்களை அல்லாஹ் லேசாக்கி வைத்து அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் லேசாக்கி வைத்து அந்த அமல்களையும் துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஹஜ்ஜுல் மப்ரூர், ஹஜ்ஜுல் மக்பூல், நன்மைகள் நிறைந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு பிரதிபலன், அதனுடைய நற்கூலி சுவனத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அத்தகைய ஹஜ் மப்ரூராக செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு அல்லாஹ் தந்தல்வானாக. அதுக்கு அடிப்படையாக இருப்பது இத்ஆமுத் தாம், பசித்தவர்களுக்கு ஹாஜிகள் உணவளிக்க வேண்டும். இஃஷாஉஸ் சலாம், அவர்கள் ஒருவர் மற்றவரை சந்திக்கும் போது சலாம் கூற வேண்டும். தீமுல் கலாம், நல்ல விஷயங்களை பேச வேண்டும். அவர்கள் நளினமாக நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஹஜ் மக்பூல். ஹஜ்ஜுடைய அமல்கள் என்னமோ செய்து விடுவோம், ஆனால் அந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் நாம் நளினமாக மென்மையாக சபருடன் பொறுமையுடன் நாம் சென்று இணக்கமாக இருந்து அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதுதான் உண்மையான ஹஜ்ஜாக இருக்கிறது. சிரமங்களை சகித்துக் கொள்வது, கஷ்டங்களை பொறுத்துக் கொள்வது, நன்மையான காரியங்களை ஒருவர் மற்றவருக்கு மத்தியில் போட்டியிட்டு செய்வது, இதுதான் ஹஜ்ஜே மக்பூலுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு தௌபா செய்தவர்களாக செல்ல வேண்டும், இஹ்லாஸுடன் செல்ல வேண்டும், மன தூய்மையுடன் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்ய வேண்டும். மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபஸ் வலம் யஃப்சுக் ரஜஅக யௌமி வலது உம்முஹு. யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி மன இச்சை கொண்டான வார்த்தைகளையோ பேச்சுக்களையோ பார்வைகளோ இல்லாமல், பாவங்கள் இல்லாமல், பாவமான செயல்கள் இல்லாமல் யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்கின்றார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போன்று வீடு திரும்புகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவில் சொல்வதை போன்று அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதங்கள். ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ், இந்த 3 மாதங்கள் ஹஜ்ஜுடைய மாதங்களாக இருக்கிறது. ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, யார் அந்த ஹஜ்ஜுடைய மாதங்களில் இஹ்ராமுடன் நியத்து செய்து தங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக ஆக்கி கொண்டார்களோ ஃபலா ரஃபஸ வலா ஃபுஸூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், அவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் மனோ இச்சை, அதாவது இல்லற வாழ்க்கைக்கு உண்டான பேச்சுக்களோ பார்வைகளோ ஆசையை கொள்ளக்கூடிய விஷயங்களோ இல்லாமல் அவர்கள் இல்லற வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் அந்த 6 நாட்களில் தவிர்த்திருக்க வேண்டும். அவர்கள் பாவமான காரியங்களை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும். அந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் சண்டை சச்சரவு இல்லாமல் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். ஃபதஸவ்வது ஃபைன்ன கைர ஸாதி தக்வா, நீங்கள் கட்டி சாதங்களை தயார் செய்து கொள்ளுங்கள், அதில் சிறந்த கட்டி சாதம் இறையச்சம் தக்வா என்று அல்லாஹ் சொன்னான். ஃபத்தகூனு யா உலில் அல்பாப், அறிவுடையவர்களை நீங்கள் என்னை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் அவர்கள் பேணுதலாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டுள்ளதோ அவைகளை இப்பொழுதும் சரி, ஹஜ்ஜிலும் சரி, ஹஜ்ஜுக்கு பின்னாடி வந்த பிறகும் சரி, பேணுதலான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم نزل الله كل يوم على حجاج بيته الحرام. அல்லாஹ் தஆலா பைத்துல் ஹராம் கஅபத்துல்லாஹ் ஷரீஃபின் மீது ஒவ்வொரு நாளும் ஹாஜிகளுக்காக வேண்டி
100 ரஹமத்துகளை அல்லாஹ் இறக்கின்றான். அதாவது ஃபீ பைத்திஹில் ஹராமி 20 மியத்த ரஹமத்தின் 120 ரஹமத்துகளை அல்லாஹ் கஅபாவில் இறக்குகின்றான். 60 லித்தாயிஃபீன 60 ரஹமத்துகள் தவாப் செய்யக்கூடிய ஹாஜிமார்களுக்காண்டி அல்லாஹ் வழங்குகின்றான். 40 லில் முஸல்லீன 40 ரஹமத்துகள் அந்த தொழுகக்கூடிய ஹாஜிமார்களுக்காண்டி அல்லாஹ் வழங்குகின்றான். 20 லில் நாதிரீன் கஅபாவை பார்க்கக்கூடிய மக்களுக்காண்டி கண் கொண்டு வெறுமனை உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய இல்லத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள், அவர்களுக்கு 20 ரஹமத்துகளை கொடுப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அத்தகைய ரஹமத்தை அடையக்கூடிய ஹாஜிமார்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்பாக பில் பைத்தி 50 மர்ரத்தன், யார் கஅபத்துல்லாஹ் ஷரீஃபை 50 தவாஃபுகள் செய்வார்களோ ஹரஜக யௌமி வலது உம்முஹு, அவர் தன்னுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து அன்று பிறந்த பாலகனை போன்று பாவமற்றவராக அவர் தூய்மையான நிலையில் அவர் பிறக்கின்றார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மாரு, ஹஜ் செய்யக்கூடிய உம்ரா செய்யக்கூடிய அந்த ஹாஜிமார்கள் வஃதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பட்டாளங்களாக தூதர்களாக இருக்கின்றார்கள். இந்த அழகு அஜாபகும், அவர்கள் உங்களுக்காக வேண்டி அவர்கள் துஆ செய்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கின்றான். அந்த ஹாஜி உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடினால் கஃபரலஹும், அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இங்கு இருந்து செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் தங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், அண்டை வீட்டார்கள், அக்கம் பக்கத்தார்கள், ஊர்வாசியரிடத்தில் அவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி அவர்கள் சொல்வார்கள். நான் ஏதாவது முன்பின் செய்திருந்தால் அதை மாஃப் செய்யுங்க என்பதாக சொல்லுவாங்க. அவங்க இங்கே நம்மளுடைய துஆவை வேண்டுவார்கள். எங்களுடைய பயணங்கள் லேசாகணும், அமல்கள் மக்பூலாகணும், நல்லபடியாக போயிட்டு திரும்பணும்னு சொல்லி நம்மிடத்தில் துஆவுக்கு வேண்டுவார்கள். ஆனால் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போன்று தூய்மையான நிலையில் நன்மைகள் நிறைந்த நிலையில் அவர்கள் வரும்போது நாம் அவர்களிடத்தில் துஆவுக்காக வேண்டி நிற்க வேண்டும். அவர்கள் ஹாஜி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் ஹாஜிகளை சந்தித்தால் அவர்களிடத்தில் முசாபா செய்து கொள்ளுங்கள், முஆலகா செய்து கொள்ளுங்கள், அவர்களை பார்த்தவுடன் சலாம் சொல்லுங்கள். அவங்க தங்களுடைய வீட்டுக்கு நுழையிறதுக்கு முன்னாடியே அவங்கள வரவேற்று அவர்களுக்கு உண்டான அந்த முசாபா சலாம் முஆலகா செய்து கொண்டு அவங்களுடைய துஆவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அத்தகைய நிலையை அடைய வேண்டும். ஹஜ்ஜுக்கு பொதுவாக பெண்கள் மகரமான ஆண்களுடன் தங்களுடைய கணவர், பெற்று தந்தை, சகோதரன், மகன் இப்படியாக மகரமான ஆண்களுடன் தான் செல்ல வேண்டும். ஆனால் மத்திய கவர்மெண்டுடைய அந்த அனுமதி யார் என்று தனி பிளேட்டை பெண்களுக்காக போகின்றது. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். பெண்கள் பயணத்தில் ஆண் துணையுடன் தான் செல்ல வேண்டும். அது குறிப்பாக ஹஜ்ஜுங்கிறது வெளிநாடு, அது மக்கள் கூட்டம் நிறைந்த அந்த வெள்ளப்பெருக்கில் கூட்ட நெரிசலில் பெண்கள் தனிமையாக சென்றால் அதனுடைய நிலைமையே ரொம்ப மோசமாகும். நல்லா பாதுகாக்க வேண்டும். ஆக முடிந்த வரைக்கும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் தங்களுடைய மகரமான ஆண்களுடன் செல்ல முயற்சி செய்ய வேண்டும். ஹஜ்ஜுக்கு சென்ற அந்த பெண்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. அவர்கள் இஹ்ராமுடைய நேரத்தில் முகத்தை மூடக்கூடாது. ஆண்கள் முகத்தையும் தலையும் மூடக்கூடாது. ஆனால் பெண்கள் தலை முதல் உள்ள கணுக்கால் வரைக்கும் அவங்க புர்கா போட்டு அவங்க எங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி அவர்கள் இருக்க வேண்டும். குறிப்பாக தலை முடிக்கு அவங்க மக்கள் அணிந்து அந்த முடியை அவங்க ஒரு முடியோட கீழே உதறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆக முகம் திறந்திருக்கணும். 2 மணிக்கட்டு வரைக்கும் கைகள் திறந்திருக்கலாம், கால்கள் கணுக்கால் வரைக்கும் திறந்துக்கலாம். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் அந்த வி பெல்ட் உள்ள அந்த ஹவாய் செப்பல் அதை ஆண்கள் பெண்கள் அணிந்து கொள்ளலாம். காலை மறைக்கக்கூடாது. இப்போ அந்த அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா, புது சப்பலை வாங்கி அங்கே வாங்கி மாட்டி காலில் புதுசாக மாட்டி அந்த காலில் என்ன செய்யும், கணம் ஏற்பட்டு கொண்டு வந்துடும். ஆகையால் முன்கூட்டி அந்த சப்பலை போட்டு ஒரு 10-20 நாள் முன்னாடியே போட்டு பழகுங்க. பழகின அந்த பழகின சப்பலை கொண்டு நீங்கள் செல்லுங்கள் என்பதாக சொன்னாங்க. அதே மாதிரி செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் முன்கூட்டியே நடந்து பயிற்சி எடுங்க. நடைப்பயிற்சி முக்கியமானது என்பதாக சொல்கின்றார்கள். ஆக நடை என்பது அங்கே ஹஜ்ஜில் கால்களுக்கு அங்கே வேலையே.
வாதில் ஃபின்னாஸ் பில் ஹஜ்ஜி யஅதுக ரிஜாலன் வஅலா குல்லி ضامر ويأتون من كل فج عميق ليشهدوا منافع لهم. அல்லாஹ் குர்ஆன் சூரா ஹஜ்ல சொல்லும்போது வாதில் ஃபின்னாஸ் பில் ஹஜ்ஜி யஅதுக ரிஜாலன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் மக்களை ஹஜ்ஜுக்காக அழைங்க, அழைப்பு கொடுங்க. அவர்கள் கால்நடையாக வருவார்கள், மனித ஒட்டகங்களில் வருவார்கள், ஈரோலக நன்மையை பெற்றுக் கொள்வதற்காண்டி வருவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். அப்ப இங்க முதல்ல சொல்லும் போது வாகனத்துக்கு முன்னாடி காலை பற்றி நல்லா சொன்னான், நடந்து வருவார்கள். இங்க இருந்து நம்ம நடந்து போகிறது இல்லை, எல்லாம் பிளேட்ல தான் போறாங்க. ஆனா அங்கே போன பின்னாடி தவாஃபுக்காண்டி நம்ம தலைவர் சொன்ன ஹாஜியார் என்ன ஹஜ்ஜோடைய தவாஃப், உம்ராவுடைய தவாஃப் மத்தாப்புல செய்ய, அதெல்லாம என்ன அதெல்லாம் அங்குள்ள அரசாங்கம் என்ன சொல்லியிருந்தா, நீங்க எஹ்ராம் உள்ளவர்கள் தான் மத்தாபில் செல்ல வேண்டும். அப்ப யார் அங்கே போவாங்க? ஹஜ்ஜோடைய எஹ்ராம் உள்ளவங்க, உம்ராவுடைய எஹ்ராம் உள்ளவங்க தான் இங்கே போவாங்க. அதெல்லாம தவாஃப் செய்ய, நபிலான தவாஃப் செய்யக்கூடியவர்கள் எஹ்ராமுடைய உடைய என்ன அணிந்து கொண்டு போகிறது சிறப்பான்னு சொன்னா சிறப்பு கிடையாது, நல்லது கிடையாது, இது ஏமாற்று வேலை என்பதாக ஒரு தலைவர் அடிக்கடி சொல்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி போகக்கூடாது. ஆனா அதே நேரத்துல நம்ம நஃபிலான தவாஃப் செய்யும் போது ஒரு சுத்துக்கு 1 கிலோமீட்டர் ஆகலாம். அவ்வளோ ஹரம் பெருசாக கட்டியிருக்கிறாங்க. கீழே இறங்கினா ஒட்டுமொத்த அந்த ஒரு தவாஃபு கீழே 7 தவாஃபில் அடங்கிடும், 7 சுற்றுல அடங்கிடும். ஆனால் வந்து மேலே ஏறியோ அல்லது கீழே ஏறியோ, கீழே நம்ம நடந்து போனோம்னா ஹரம்ல காபாங்கிறது நடுவில் உள்ளது, சுற்றி இருக்கிற பள்ளியாச ஹரம் ஷரீஃப், அந்த ஹரம்ல நடந்துன்னு சொன்னால் 7 சுற்றி 7 கிலோமீட்டர் ஆயிடும். இருந்தாலும் ஒவ்வொரு எட்டுக்கும் 8 கோடி நன்மை, ஒவ்வொரு எட்டுக்கும் 8 கோடி நன்மை அல்லாஹ் வழங்குகிறான். ஆக நமக்கு எட்டுகள் அதிகமாகுது, நன்மைகள் அதிகமாகுது. அதே நேரத்தில் நம்ம எஹராம போட்டு மற்றவங்களுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்கக்கூடாது. உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய அந்த தவாஃப் செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கு மற்ற எல்லாரும் என்ன செய்ய, எஹராமுடைய அணிஞ்சுக்கிட்டு போய் உள்ள இறங்கினோம்னா அவங்களுக்கு சிரமமாயிடும், பெருங்கூட்டம் மாதிரி நெருக்கடியாயிடும். அதை தவிர்க்கிறது தான் அப்படி சொல்லப்படுது. ஆக சிரமங்களை எடுத்து முடிஞ்ச அளவுக்கு ஹாஜிகள் ஒரு 50 தவாஃப் இன்ஷா அல்லாஹ் செய்துவிட்டால், நான் சொன்ன ஹதீஸின் பிரகாரம் அந்த வளர்ந்த பாலகனை கொண்டு அவர் ஆய்வுகின்றார். ஆக உலகத்திலேயே தவாஃப் செய்யக்கூடிய இடம் அந்த ஒரு இடம் தான், காபத்துல்லா தான். உலகத்திலேயே நம்ம வருடம் முழுவதும் செய்யக்கூடிய ஒரே ஒரு அமல் சில நாட்கள், பிறை 8 துல்ஹஜ் பிறை 8ல இருந்து 13, 12 அல்லது 13, அந்த 6 நாட்கள், அந்த நாளில் தான் அந்த குறிப்பிட்ட ஹஜ்ஜோடைய அமலை செய்ய முடியும், வேற எந்த நாளையும் செய்ய முடியாது. ஹஜ்ஜோடைய நாட்களில் உம்ராவுக்கு போகிறது கூடாது. குறிப்பிட்ட அந்த ஹஜ்ஜோடைய நாட்களில் ஹஜ்ஜு மட்டும்தான் இங்கே செய்ய வேண்டும், ஹாஜிகள் மட்டும்தான் தவாஃப் செய்யணும். உம்ராவுடைய தவாஃபா நடத்த கூடாது. அந்த 6 நாளை தவிர மற்ற வருஷம் முழுவதும் நம்ம உம்ரா செய்து கொள்ளலாம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இதனுடைய விளக்கங்கள் நிறைய இருக்குது. ஹாஜிகள் அவங்க தெளிவான முறையில் முடிஞ்ச அளவுக்கு அவங்க அறிஞ்சு தெரிஞ்சு செய்கிறது தான் ரொம்ப ஏற்றமானது, திருப்தியானது. பெண்கள் வந்து முகத்தை மூடக்கூடாது. 2வது விஷயம், தைக்கப்பட்ட துணி அணிவது கூடும். அவங்க தைச்சதுன்னா புர்காவும் தைக்கப்பட்ட துணி தான். ஆண்களுக்கு வந்து தைக்கப்படாத 2 எஹ்ராமுடைய வெண்மையான துணிகள் கொடுத்த வேண்டும், கீழாடை மேலாடை. ஆண்கள் தவாஃபில் புஜம் தெரிகிற மாதிரி என்ன செய்யணும், 7 சுற்றுலையும் ஹஜ்ஜோடைய தவாஃபிலையும் உம்ராவுடைய தவாஃபிலையும் புஜம் தெரிகிற மாதிரி அந்த யுக்திபான்னு சொல்லுவாங்க. இப்போ வலதுகை புஜம் தெரிகிற மாதிரி என்ன செய்யணும், எஹ்ராம் துணி மேலாடையை அணிஞ்சுக்கணும். அடுத்தது 3 சுற்று, முதல் 3 சுற்றுல ரமல் கொஞ்சம் குதிச்சு என்ன செய்வாங்க, போவாங்க. இது எதுக்குன்னா ஆரம்ப காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கெல்லாம் வறுமையில் இருந்ததுனால பலகீனமாக இருந்தாங்க. நீங்கள் பலகீனமான நிலையில் அப்படி தவாஃப் செஞ்சீங்கன்னா முஷ்ரிக்குகள் பார்ப்பாங்க, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம மேலே இலக்காரமாயிடும். ஆகினால் நாங்களாம் நல்ல சக்தியோடு இருக்கிறோம், பலமாக இங்கே புஜத்தை பாருங்கள், நாங்கள் பலசாலிகள், தெம்பு உள்ளவங்க என்பது தான் பலத்தை, அந்த புஜத்தை காட்டி தெம்பா நீங்கள் என்ன செய்ய 3 சுத்து கொஞ்சம் குதிச்சு ஓடுங்கிறாங்க சிலவாசி. அந்த மாதிரி ஹாஜிகள் ஆண்கள் மட்டும் இந்த வேலையை செய்யணும். ரமன் பெண்கள் வந்து நடந்து தான் செல்லணும். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து தல்பியாவை மெதுவாக வரும். பெண்கள் வந்து மெதுவாக வரும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியாவை
ஆண்கள் கொஞ்சம் சவுண்டாக ஓதணும், பெண்கள் கொஞ்சம் சத்தம் இல்லாமல் வாயிலோட எப்படி மறைமுகமாக ஓதணும். ஆக அந்த மாதிரி பெண்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அடுத்து முக்கியமானது ஹைல். பெண்களுக்கு மாதத்தொடக்கு இருக்குது, மாதவிடாய். சுத்தம் இல்லாமல் இருந்தால், மாதவிடாய் காலமாக இருந்தால் எஹராம் கட்டும் சமயம் தல்பியா ஓதி கட்ட வேண்டும், எஹராம் கட்ட வேண்டும். தொழுகக்கூடாது. பொதுவாக பெருந்தொடக்கு உள்ளவர்கள், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, பெருந்தொடக்கு உள்ளவர்கள் 3 விஷயம் செய்யக்கூடாது. தொழுகக்கூடாது, குரானை தொடவும் கூடாது, ஓதவும் கூடாது, தவாஃப் செய்யக்கூடாது. இந்த 3 விஷயமும் கூடாது. அப்போ ஹஜ்ஜுடைய காலத்தில் பெண்களுக்கு மாதவிடாய் வந்து விட்டால் அவர்கள் அந்த முக்கியமான காலத்திலும் அவங்க தவாஃப் மட்டும் செய்யக்கூடாது. மற்ற சை செய்யலாம், அரஃபாவுக்கு போகலாம், முஸ்தலிஃபாவுக்கு போகலாம், எல்லாமும் செய்யலாம், குர்பானிலாம் கொடுக்கலாம். மற்றபடி இந்த தவாஃப் மட்டும் அவர்கள் தடுக்கப்பட்டது. எப்போ சுத்தமாகறாங்களோ சுத்தமான பிறகு போய் தவாஃபே ஜியாராவுக்கு சேரும். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அதே நிலை தான் இருந்துச்சு. அந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் சுத்தம் இல்லாமல் ஆயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மானை கூட அனுப்பிச்சு விட்டு அங்கே தன்ஈம் ஒரு 5 கிலோமீட்டரில், காபாவிலேருந்து 5 கிலோமீட்டர் ஆயிஷா மஸ்ஜிதுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அங்கே போய் அவங்க ஒழு செஞ்சு 2 ரக்காய் தொழுது எஹ்ராமுடைய நியத்துடன் வந்து என்ன செஞ்சாங்க, தவாஃப் செஞ்சாங்க. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மாதிரி சுத்தமில்லாத காலத்தில் பெண்கள் தவாஃப் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் என்ன குற்றம் சொன்னால் தம்மு கொடுக்க வேண்டும். அவங்க அறியாமல் செய்வாங்கல்ல, நம்ம செய்யங்கிற அந்த ஆர்வத்தோடாக செஞ்சிருவாங்க. அப்படி செஞ்சாங்கன்னா ஒரு மாடம் ஒரு ஒட்டவங்க முழுசாக என்ன செய்யணும், குற்றம் பரிகாரம் தம்மு கஃபாரா கொடுக்கணும். அடுத்தபடியாக தலைமுடி அனைத்தையும் சேர்த்து துணியால் கட்டி கொள்ள வேண்டும். அவங்க அதாவது மக்கனா எஹ்ராமுடைய நேரத்தில் அவங்க தலைமுடி மேலே உள்ள மக்கனா அந்த முன்னா தலைக்கு முடிக்கு மேலே துணிக்கு மேலே உள்ள அந்த தலைக்கான ஸ்பெஷலாக உள்ள அவங்களுக்கு முன்னான தொப்பி இருக்குல்ல, பண்டு கட்டுற மாதிரி, அந்த துணியை கொண்டு அவங்க கட்டி கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு முடி விழுந்தாலும் ஹரம்ல அதுக்கு ஒரு தம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அதை உதாரணம் பார்த்துக்கணும். சஃபா மர்வாவுக்கு இடையே மத்தியில் ஆண்கள் ஓடுதல், அந்த இடத்துல பெண்கள் ஓடக்கூடாது. மயிலைனி அஹ்லரைனி 2 பச்சை தூண்கள் இருக்கும். அந்த பச்சை தூண்களுக்கு மத்தியில் அன்னை ஹாஜராமா அவர்கள் அந்த காலத்தில் அவங்க மகனை பார்த்துட்டே ஓடுனாங்க தண்ணி தேடி. அந்த பள்ளத்தில் வந்தவொடனே மகன் தெரியல, கொஞ்சம் வேகமாக என்ன செஞ்சாங்க, ஓடினாங்க. மற்ற இடங்கள் நடந்து போனாங்க, அந்த பள்ளத்தில் கொஞ்சம் வேகமாக ஓடினாங்க. அதனால பெண்கள் சார்பாக அவங்க ஓடி முடிச்சதுனால பெண்கள் ஓடக்கூடாது. ஆண்கள் என்ன செய்யணும், அந்த இடத்துல ஓடணும். சஃபா மர்வாவுக்கு மத்தியில் ஆண்கள் 4ஆம் கலிமா ஓதிக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். தவாஃப்ல 3ஆம் கலிமா ஓதணும். ஆக இந்த மாதிரி ஹாஜிகள் இதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும், எதை ஓடணும். அதே மாதிரி தவாஃப் செய்யும்போது தவாஃபுடைய நியத்து அங்கே அல்லாஹ் இன்னி உரீது தவாஃப பைத்துல் ஹராம் சபஅத் அஷ்வாதின் லில்லாஹி தஆலா, அல்லாஹுக்காக நான் 7 சுற்ற நியத் செய்கிறேன்னு சொல்லி அவர் நியத்து அங்கே சொல்லணும். தமிழ் அரபி யாருக்கு எந்த மொழி தெரியுதோ அந்த நியத்து வச்ச பின்னாடி தவாஃபாக இருக்கணும். சைடு அதே மாதிரி தான் 7 முறை சுற்ற போகிறேன்னு சொல்லி அல்லாஹுக்காண்டி நியத்து வச்சு சை செய்யணும். இப்போ அந்த மாதிரி இந்த கலிமாக்கள் சூறாக்கள் குறைஞ்சது ஒரு 5 சூறாவாவது மனப்பாடம். அவ்வளவு சூறா, குல் சூறா, 4 சூறா. ஏன்னா 4 பேர் சுண்ணத்துள்ளோம்ல. இப்போ சுண்ணத்தில் செல்லக்கூடிய ஹாஜியில் எவ்வளோ பேருக்கு சூறாக்களை தடுமாற்றம் இருக்குது. ஆகினா அவங்க தெளிவாக சூறாக்களை கற்றுக்கொள்ள வேண்டும், கல்பியாவை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 3ஆம் கலிமா 4ஆம் கலிமா கற்றுக்கொள்ளணும். மொத்தத்தில் 5 கலிமா கற்றுக்கணும். 2ஆம் கலிமா ஒரு சென்று ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகு 8 சொர்க்கங்களுடைய வாசல்கள் திறக்கப்படுது. ஆக இதெல்லாம் ஞாபகத்தில் வைத்து அமல் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக தவாஃப்ல தொங்கோட்டு ஓடுவது பெண்களுக்கு சுன்னத் இல்லை, ஆண்கள் தான் ஓடணும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதிரி பெண்கள் தங்களுடைய அமல்களை கவனத்துடன் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும், ஆண்கள் நிறைவேற்ற வேண்டும், பொறுமையாக செய்யணும். அந்த கல்லறிக்கூடிய 3 ஷைத்தான் கல்லறிவாங்களே, 11, 12, 13 பெண்கள் இரவுல போய் அடிக்கணுமா, ஆண்கள் லொஹருக்கு பிறகு ஜவாலுக்கு பிறகு என்ன செய்யணும், கல்லடிக்கு போகணும். பொதுவாக என்ன செய்யணும், கொஞ்சம் பொறுமையாக போகணும்.
அதாவது கொஞ்சம் பின்னாடி லேட்டாக போகிறது நல்லது. ஏன்னா எல்லாம் ஆர்வ கோளாறும் முதல்ல அவ்வளோ போய் அமௌண்ட் செய்வாங்க. நம்மளும் போனோம்னா நெருக்கடி ஆயிடும். அதில் தான் ரொம்ப பேர் இந்த ஜபராத்தில் மௌத்தாகுது. அதனால கொஞ்சம் லேட்டாக அசருக்கு பிறகோ அல்லது சாப்பிட்டு பொறுமையாக ரெஸ்ட் எடுத்து அப்புறம் போனோம்னு சொன்னால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆக அல்லாஹ் வந்து நமக்கு இந்த அமல்களை ஹாஜிகள் கவனத்துடன் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.